அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்துல இருக்கோம். இந்த நாள்ல செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்கள நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல இன்று ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துஆவ தான் நம்ம பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு துஆவ பத்தி சொல்லணும் அப்படின்னா, எல்லா தேவைகளுக்குமே போதுமானது. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இன்று ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு ஓதுங்க. அசருக்குள்ள உங்களுக்கு பதில் கிடைக்கும். நம்ம எல்லோருமே இப்ப மிக அவசரமான ஒரு காலகட்டத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நிறைய கஷ்டங்கள் வருது, நிறைய தேவைகள் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது. சோதனையில தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சோதனை எல்லாம் எப்படி வருது அப்படின்னா, ரொம்ப அவசரமா இருக்கு. எனக்கு இன்னைக்கு இந்த நேரத்துக்குள்ள இந்த விஷயம் நடந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு இவ்வளோ ரூபா கிடைச்சா நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அவசர காலகட்டத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா, இந்த விஷயங்கள், இந்த தேவைகள் எல்லாத்தையுமே நிறைவேத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா அதற்கு தகுந்த வழிகளையும் நமக்கு வச்சிருக்கிறான். எவ்வளோ அவசரமான தேவை இருக்கோ, அவ்வளோ அவசரமா அத தீர்க்கிறதுக்கான வழியும் நமக்கு இருக்கு. இன்னும் ஒவ்வொரு நாளுமே துஆக்கள் கபூலாகறதுக்கு அப்படின்னு சிறந்த நேரத்த அல்லாஹ் தஆலா நமக்கு அதிகமாவே கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா, நம்மள்ல நிறைய பேர் அத பயன்படுத்திக்கிறது கிடையாது. நிறைய சொல்லலாம். முக்கியமா சொல்லணும்னா தஹஜ்ஜுடைய நேரம், இன்னும் இரவு நேரங்கள், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த நேரங்கள், இன்னும் வியாழன், வெள்ளிக்கிழமையில கூடுதலான நேரங்கள் நமக்கு கிடைக்குது. இந்த மாரி சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய இருக்குது. அந்த மாதிரியான நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும். இன்னும் சக்தி வாய்ந்த திக்ருகள், துஆக்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அத கரெக்ட்டா அந்த நேரத்துல நம்ம ஓதுனோம் அப்படின்னா, நமக்கு நிறைய பலன் கிடைக்கும். உடனே நமக்கு கபூலாகக்கூடிய ஒரு திக்ர கரெக்ட்டா துஆ கபூலாகக்கூடிய நேரத்துல ஓதும்போது, நமக்கு இன்னுமே அது ரொம்ப பவர்ஃபுல்லா பலனளிக்கக்கூடியதா இருக்கும். எவ்வளோ அவசரமான சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும், இந்த மாதிரி நம்மளோட யுக்திய பயன்படுத்தி நம்ம ஒரு சில விஷயங்கள, ஒரு அமல்கள செஞ்சு அல்லாஹ்விடத்துல கேட்கும்போது, ரொம்ப சீக்கிரத்துல அந்த தேவைய நமக்கு நிறைவேத்திக் கொள்ள முடியும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்போற ஒரு துஆ, எல்லா தேவைகளுக்கும் போதுமானது. உங்களுடைய நாட்டங்கள் நிறைவேற வேண்டுமா? நடக்கும். சாலிஹான வாழ்க்கை துணை வேண்டுமா? அதுவும் நடக்கும். ஹலாலான வேலை வேணுமா? இல்ல வசிக்கிறதுக்கு இடம் வேணுமா? அல்லது ஹலாலான பொருளாதாரம் வேணுமா? எல்லாத்துக்கும் இந்த ஒரு துஆவுல தீர்வு இருக்கு. அது என்ன துஆ அப்படின்னா, அதுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துஆ. அவங்க எப்ப ஓதுறாங்க? காலையில ஓதுறாங்க. எதுவுமே இல்லாம, பசியோட, தாகத்தோட யாருமே இல்ல பக்கத்துல. ஒரு பாலைவனம் போல ஒரு இடத்துல இருக்கிறாங்க. எதுவுமே இல்லாத சூழ்நிலை. இந்த ஒரு துஆவ அல்லாஹ் தஆலா இறக்குறான். அவங்க ஓதுறாங்க. அன்று மாலைக்குள்ளேயே அவங்களுக்கு எல்லா விதமான தேவைகளுக்கான விடையும் கிடைச்சிரும். அவங்களுக்கு வேலை இல்ல. அல்லாஹ் குடுத்துருவான். ஒரு அரசாங்கத்தையே உருவாக்குற அளவுக்கான ஒரு விஷயத்த குடுத்துருவான். இன்னும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு ஒரு திருமணத்திற்கான ஒரு பெண்ணையும் அல்லாஹ் குடுக்குறான். இன்னும் பசியில இருப்பாங்க. அவங்களுக்கு உணவும் கொடுக்கப்படும், தாகத்திற்கு தண்ணீரும் கொடுக்கப்படும். இந்த மாதிரி காலையில ஓதனா, மாலைக்குள்ள எல்லா நியாமத்துக்களையும் அல்லாஹ் குடுத்துருவான். இந்த ஒரு துஆவ மட்டும் நாமும் கெட்டியா பிடிச்சா போதும். நமக்கும் எதுவுமே இல்லாம இருந்தா கூட, இந்த துஆவ ஓதும்போது எல்லாமே கிடைக்கும். ஆனா, நம்மள்ல நிறைய பேரு இந்த ரப்பனா துஆக்கள கையில எடுத்து ஓதுறதே கிடையாது. ஒவ்வொரு ரப்பனா துஆவிற்கு பின்னாடியும் ஒரு வரலாறே இருக்கு. அதுல எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்து நம்ம சில ரப்பனா துஆக்கள அன்றாடம் வழமையா ஓதிட்டு வரணும். ஒரு நாளும் தவறாம ஓதுங்க. அதிலிருந்து ஒரு 10 நபிமார்கள் ஓதுனத நீங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அத பத்திலாம் நம்ம நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். அத தேர்ந்தெடுத்து வச்சு தினமும் அத குறைந்தபட்சம் 3 தடவ ஓதுங்க. போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா, அந்த நபிமார் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து அத ஓதுனாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஓதுனாங்க? இன்னும் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து ஓதுறாங்க? அப்படிங்கிறத எல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அத நம்ம உணர்ந்து ஓத முடியும். அப்படி உணர்ந்து ஓதும்போது தான் நமக்கு உடனே பலன் கிடைக்கும். ஏன்னா நபிமார்கள் எல்லாம் மிக கடினமான ஒரு சூழ்நிலை. கடைசி தருணத்துல ஓதுவாங்க. அவங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும். இந்த துஆ அவங்களுக்கு மட்டும் இல்லைன்னு அல்லாஹ் திட்டவட்டமா சொல்றான்.
நாமும் அப்படிப்பட்ட கடுமையான ஒரு கடைசி நேரத்துல இத ஓதணும் அப்படின்னா, நமக்கும் பலன் உண்டு. கண்டிப்பாக அடுத்த நொடி அல்லாஹ்விடமிருந்து உதவி வரும். ஆனா எப்படி ஓதணும்? அவங்க எப்படி ஓதுனாங்க அப்படின்னா, ரொம்ப ஈமானோட, அல்லாஹ்வ எப்படிப்பட்ட வார்த்தைய சொல்லி, எத சொல்லி கேட்கிறோங்கிறத தெரிஞ்சவங்க உணர்ந்து கேட்பாங்க. அல்லாஹ் கொடுத்துருவான். நாமும் கேட்டா நமக்கும் தருவான். கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில ஒரு அங்கமா ரப்பனா துஆக்கள மாத்திக்கோங்க. அல்லாஹ்வ உணர்ந்து அவன்கிட்ட கேளுங்க. இன்னும் இந்த வியாழன், வெள்ளிக்கிழமை துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரத்தை எல்லாம் நீங்க பயன்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த உலகத்துல மட்டும் இல்ல, மறு உலகத்திலயும் நீங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியா வாழ முடியும். அமல்கள் யாருக்கிட்ட இருக்குதோ, அவங்க தான் அதிர்ஷ்டசாலி. அவங்களுக்கு கேட்கிற விஷயம் எல்லாம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். எல்லா இடத்துலயும் சிறப்பு, கண்ணியம், மரியாதை, அன்பு, பாசம் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பா நான் சொல்வேன். ஈமான் இருக்கக்கூடிய இடத்துல, இறையச்சம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பா நீங்க ஈமான அதிகப்படுத்துங்க. அமல்கள நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமல்கள அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. இந்த நாட்களையும் நீங்க பயன்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா உங்களோட வாழ்க்கைய அல்லாஹ் ரொம்ப செழிப்பின் பக்கம் கொண்டு போவான். இப்ப இன்றைக்கு இந்த ஒரு துஆவ எப்படி ஓதணும் அப்படின்னா, முதல்ல 11 தடவ ஸலவாத் ஓதிக்கோங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் வ ஆலிஹி வஸல்லிம் அப்படிங்கிற அந்த ஸலவாத்த 11 தடவ ஓதிட்டு, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் அப்படின்னு 313 தடவ ஓதிட்டு, அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துஆவின் பரக்கத் கொண்டும், இன்னும் இந்த ஜுமாவுடைய தினத்தின் பரக்கத் கொண்டும், இன்னும் துஆக்கள் கேட்கக்கூடிய கபூலாகக்கூடிய அந்த நேரத்தின் பரக்கத் கொண்டும் அல்லாஹ் தாலா உங்களுக்கு சில மணி நேரங்கள்ல பதில் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப நம்பிக்கையோட ஓதுங்க. என்னுடைய ரப் எனக்கு தருவான், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ஓதுங்க. கண்டிப்பா ஜுமாவிலிருந்து அசருக்குள்ள உங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. ஏதாவது நல்ல காரியங்கள் நடந்துச்சு, மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்தது, எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்ததுன்னா, உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதிகம் அதிகம் அந்த மாதிரியான சந்தோஷமான விஷயங்கள குடுத்துக்கிட்டே இருப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதிய துஆவ நம்பிக்கையோட ஓதிட்டு துஆ செய்யுங்க. அந்த துஆவுல எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதுல என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நானும் உங்க எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இந்த மாதிரி சிறந்த நாட்கள்ல ஓதக்கூடிய ஸலவாத்துக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபா வேணும், அல்லது இந்த வியாழன், வெள்ளிக்கிழமையில துஆ கேட்கக்கூடிய முறையோட தமிழ்ல ஒரு நீளமான துஆ இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப்ல எல்லாமே இருக்குது இன்ஷா அல்லாஹ். இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மெசேஜ் போடுங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. கால் பண்றத முற்றிலுமே தவிர்த்துருங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் நம்மகிட்ட தமிழ் குரான் கிடைக்கும். தமிழ் குரான், தர்ஜுமா குரான், இன்னும் அரபி குரான். குரான் வெரைட்டில உங்களுக்கு எந்த குரான் வேணும்னாலும் நம்மகிட்ட நீங்க வாங்கிக்கலாம். மேலும் வீட்டு தயாரிப்பான நலங்கு மாவு, இன்னும் ரோஜா, சந்தனம், ஜாதிகா கலந்த ஃபேஸ் பேக், இன்னும் கஸ்தூரி மஞ்சள், இன்னும் சுத்தமான ரோஜா இதழ்களுடைய பொடி, இன்னும் முல்தானி மட்டி, இன்னும் ஒரிஜினல் சந்தனத்தூள், சந்தன மரப்பட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரிஜினல் சந்தனத்தூளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் மூலிகை சீயக்காய் தூளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த மூலிகை சீயக்காய் தூள் வாரத்தில் 2 முறை நீங்கள் ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணி பயன்படுத்திட்டு வரும்போது முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அது மட்டுமல்ல, நம்மக்கிட்ட சுத்தமான தேனும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் மூலிகை ஹேர் ஆயில் நம்மளே வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுக்கான மிக்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த பொருளை உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.